யாரோ வகுப்புகள் விடவோ கிளாஸ் எடுக்கிறதுக்கோ நான் வரல. பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் இல்லை, இப்ப இருக்குது பிற்போக்கும் எல்லா உயிருக்கும். எல்லாம் பிற்போக்குத்தனமா இருக்கான். நீங்க சட்டங்கள் கொண்டு வரலாம், ஸ்ட்ராங்கான லெஜிஸ்லேஷன் கொண்டு வரலாம், எஸ். ஆனால் அது தீர்வாகுமா? என்னோட குழு, என்னோட கூட்டம் மேல அடுக்குமாடி மேல இருப்பாங்க. ஆனா கீழே நான் நெருக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. கீழ் நிலையில உள்ள ஒரு சமூகம் மேல வந்தா அதை பார்த்து வைத்தெரிச்சல் அடையும். கொல்லப்புறத்துல இருந்தவங்க நீங்க என் வீட்டுக்கு முன்னாடி டாக்டராவோ இன்ஜினியரா வந்துட்டு எங்க வீட்டு பெண்ணை நீ கேக்குறியா? எந்த பார்வையில நம்மள பாக்குறாங்க, எப்படி நடத்துறாங்க, எப்படி அங்க ஒரு பாகுபாடு இருக்குன்னு பாக்குற பார்வையிலே தெரியும். நிலையாய் இருப்பது இது ஒரு வாழ்வியல். நம்ம திருப்பி என்ன வாழ்வியல், என்ன நெறி, என்ன கோட்பாடுகள்? உயிருக்கும் மருத்துவத்துக்கும் அறிவியலுக்கும் வாழ்வியலுக்கும் லக்ஸரிக்கும் அறிவியல் வேணும். ஆனா அறிவியல் மனப்பான்மை இருக்க வேண்டாம் நினைக்கிறீங்களா? சாதிதான் சமூகம் என்று வீசும் காற்றில் விஷம் பரவட்டும். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த தலைப்பு ரொம்ப தேவையான தலைப்பு. இந்த தலைப்பில் யாரோ வகுப்புகள் விடவோ கிளாஸ் எடுக்கிறதுக்கோ நான் வரல. சில ஆய்வுகளும் சில தரவுகளும் உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன். முக்கோணமாக வச்சுக்கலாம். ஒரு இடத்துல ஒரு செய்தி, என்ன செய்தினா ஸ்பட் செல் என்ற ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு. ஸ்பட் செல் என்ற அறிவியல் கண்டுபிடிப்புனா மனிதன் செயற்கையான ஒரு அணுக்களை உற்பத்தி பண்ணி முடிச்சிட்டான். மினிசோட்டா யூனிவர்சிட்டியில் டாக்டர் கேட் என்பவர்கள் என்னன்னா ஆர்டிஃபிஷியல் சிந்தட்டிக் செல்லை உயிர் இல்லாத கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் சேர்த்து அந்த அணுக்களை உற்பத்தி பண்ணியாச்சு. இனிமேல் அந்த அணுக்களோட வெளிப்பாடு எப்படி இருக்கும்னா, எனக்கு ஒரு கை விரல் போனால், ஒரு கண்ணு போனால், ஒரு உறுப்பு பிரச்சனை ஆச்சுன்னா அந்த ஸ்பட் செல்லை உற்பத்தி பண்ணி அந்த உறுப்புக்கு ஏற்ற மாதிரி நான் உறுப்பை வளர்த்து எடுத்துக்கிட்டு உறுப்பை பொறுத்திக்கலாம். புற்றுநோய் வைத்திய முறைகளில் பல்வேறு பரிணாமங்கள் நம்ம அடைய போகிறோம். இது ஒரு ஸ்டோரி. இது அப்படியே இருக்கட்டும். இன்னொரு ஸ்டோரி, ஜென்சி அப்படின்னு ஒரு புது விஷயம். நேபாளில் புரட்சி, ஸ்ரீலங்காவில் புரட்சி, இங்கே தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்துக்கான அரசியல் அப்படின்னு ஒரு ஜென்சி அப்படின்னு ஒரு தலைமுறை அப்படின்னு ஒரு நெரேட்டிவை நம்ம பேசிட்டு இருக்கோம். மூணாவதாக இன்னைக்கு நம்ம தோழர் சொன்ன போல் ஜாதியின் பெயரால் படுகொலை. இந்த மூணுத்தையும் நான் இந்த பேச போகிற 20 நிமிஷத்தில் கனெக்ட் பண்ணுறது தான் என்னோட வேலையாக இருக்கும். இப்போ ஜாதி என்பது மனநோய். இதோட ஒரு பெஸ்ட் டெஃபினிஷன் யாரும் கொடுக்க முடியாது. அண்ணல் அம்பேத்கர் தான் கொடுத்தார், டாக்டர் அம்பேத்கர் தான் கொடுத்தார். அப்போ அந்த மனநோய் அப்படின்னு சொல்லும் போது நான் மருத்துவ ரீதியாக பார்க்கும்போது நான் ஜாதி எதுக்கு நான் ஒப்பிடுவேன்னா பாவ்லாவ்ஸ் ரிஃப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவோம். உங்களுக்கு எல்லாம் தெரியும் பாவ்லாவ்ஸ் ரிஃப்ளெக்ஸ் என்ன. நாய் இருக்கு, நாய்க்கு கறியை முன்னாடி வைப்பாங்க. நாய் அதை பார்த்து நாய்க்கு எச்சு ஊறும் கறியை பார்த்தோன்னு. ரைட், ஓகே. நாய் இருக்கு, கறி இருக்கு, எச்சு ஊறும். இதை ஒரு வாரம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நாய்க்கு அந்த கறியை கொடுக்க மாட்டாங்க. பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா, நாய்க்கு அந்த கறி வைக்கும் போது மணி அடிப்பாங்க, பெல் அடிப்பாங்க. அந்த பெல் அடித்தோடனே நாய்க்கு கறியை வைப்பாங்க, எச்சு ஊறும். இதை ஒரு வாரம் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் போகும். பிறகு என்ன ஆகும்னா, மூணாவதாக நாய்க்கு கறியை வைக்க மாட்டாங்க, வெறும் பெல்லு மட்டும் அடிப்பாங்க, எச்சு ஊறும் நாய்க்கு. இதே தான் ஜாதிய அடிப்படைக்கு பார்க்கலாம். ஆனால் அம்பேத்கர் ரொம்ப தெளிவாக சொன்னார். முதல்ல அவரோட தீசிஸ் ப்ரெசன்டேஷன் அப்போ இந்த படிநிலை ஜாதிய தத்துவத்தை பற்றி அவர் ஃபர்ஸ்ட் உருவாக்கத்தை பற்றி பேச மாட்டார். எப்படி இயங்குகிறது, அதோட இயக்கம் என்ன, அந்த இயக்கத்தை சொல்லிட்டு உருவாக்கத்தை பேசிட்டு எப்படி வளர்ச்சி அடைஞ்சதுன்னு பேசுவார். ஒரு குறிப்பிட்ட ஆதிக்கம் செலுத்துறதுக்காக தொழில் அடிப்படையில் உள்ள பாகுபாடுகளாக இருக்கலாம், கடவுளால் அங்கீகாரம் பெற்றது என்று தத்துவங்களை உருவாக்கி இந்த படிநிலை ஜாதி அமைப்பு கோட்பாடுகளுக்கு வழிமுறை பண்ணுறதுக்காக ஒரு குறிப்பிட்ட ஆதிக்கம் செலுத்துகிற சமூகம் தன் மற்ற சமூகத்தோட உயர்ந்த சமூகத்துக்கு நிலைநாட்டுறதுக்காக ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அவங்க ஃப்ரேம் பண்ணி அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. திருப்பி அந்த பாவ்லாவ்ஸ் ரிஃப்ளெக்ஸ்க்கு நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம். அந்த நாய்
அந்த நாய்க்கு கறி வச்சாச்சு, கறியை வைக்காம பெல் அடிக்கும் போது எச்சு ஊறுது. அந்த ரிஃப்ளெக்ஸோட நீங்கள் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் யோசிச்சு வச்சுக்கலாம். இப்போ ஒரு குழுவுக்கு நடைமுறைப்படுத்துகிற அந்த ஜாதியை தக்க வைக்கிறதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்ஜாதிக்குள்ள அந்த ஒரு கிளான் பிஹேவியருக்குள்ள திருமணம் பண்ணுறது, பிற இனக்குழுக்களோட சேராமல் இருக்கிறது, தனித்துவமாக தன்னை காட்டுவதற்கான முயற்சிகளை செஞ்சு கொண்டுட்டே இருப்பாங்க. பிறகு அந்த செட் ஆஃப் ரூல்ஸ் பிற நில ஜாதி அமைப்புகளோ சமூக அமைப்புகளுக்கு அதை பார்த்து காப்பி அடிக்கிறாங்க. ஏன் காப்பி அடிப்பாங்கன்னா, தான் மேலே இருக்கிறவனை பார்த்து நடைமுறைப்படுத்தினா தானும் மேலே இருக்கிறவன் ஒரு நிலைப்பாடு உளவியல் ரீதியான விஷயத்தை அந்த சமூகம் உள்வாங்கி கொண்டே இருக்கும். சரி, இந்த அமைப்பு முறை, இந்த படிநிலை ஜாதி முறை உருவாக்கம் பெற்றது, ரைட், மெக்கானிசம் இதுதான், உருவாக்கம் அதுதான். எப்படி வளர்ச்சி அடையுது, கோடிஃபை ஆகுதுன்னா, இதை கேள்வி கேட்ட பிறப்பால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இருக்க முடியாது. பிறப்பால் எப்படி நீங்க வேறுபடுத்தி பார்க்க முடியும்? அனைவரும் சமம் என்ற தத்துவங்களுக்கும் இந்த தத்துவத்துக்கும் சண்டை நடக்கும் போது, அந்த நெறிக்கு சண்டை நடக்கும் போது, இவங்க இன்னும் இந்த முயற்சியை, இந்த படிநிலை ஜாதித்துவத்தை கட்டுக்கோப்பாக, அது ஒரு செயல் திட்டமாக, இப்ப அரசியலமைப்பு சட்டம் இருக்கிற மாதிரி மனு தர்மம் என்ற ஒரு சட்டத்தை நிறுவி மன்னர்கள் அரசர்களை அதை நடைமுறைப்படுத்தி மக்களின் வாழ்வியலாவே மாத்திட்டாங்க. அப்ப மக்கள் வாழ்வியலா மாத்துறது என்ன? தான் அப்பா அம்மா தான் குழந்தையை வளர்க்கும் போது இந்த தத்துவங்களை சொல்லி வளர்க்குவது, இந்த ஜாதி கோட்பாடுகளை சொல்லி வளர்ப்பது, இது கடவுளால் உருவாக்கப்பட்டது என்று சொல்வது, அதை நிலைநிறுத்திட்டே இருப்பாங்க ஒரு செக்மெண்ட். பிறகு நெக்ஸ்ட் செக்மெண்ட் என்ன? அடுத்த தலைமுறைக்கு பாஸ் ஆகணும். ஒரு ஜெனரேஷன், 2 ஜெனரேஷன் இல்ல, 10 ஜெனரேஷன், 100 ஜெனரேஷனுக்கு பாஸ் ஆகும் போது இந்த நிலை, இந்த படிநிலை ஜாதிய தத்துவம் நிலை அது பண்பாடா மாறுது, கலாச்சாரமா மாறுது, மக்கள் வாழ்வியலா மாறுது. ரைட். அப்ப ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்துருது இந்த ஜாதி அமைப்பு. என்ன ஜாதி அமைப்பு கம்ஃபர்ட் ஜோன்னா? என்னோட குழு, என்னோட கூட்டம், மேலே அடுக்குமாடி மேலே இருப்பாங்க, ஆனால் கீழே நான் நெருக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு, என் அடக்குமுறையை செலுக்கிறதுக்கு எனக்கு ஒரு கூட்டம் இருக்கு. அது ஒரு கம்ஃபர்ட் ஜோன், அந்த ஆதிக்க நிலை. அது சரியான கிக். ரெண்டாவது என்னன்னா, ஏதாவது கீழ்நிலையில் உள்ள ஒரு சமூகம் மேலே வந்தா அதை பார்த்து வைத்தெரிச்சல் அடைவது. அந்த வைத்தெரிச்சல் அடிப்படையில் பேரில் நான் அதை அமுக்கிறது, அதுக்கு எதிர்ப்பாக செயல்படுறது, வளர்ச்சியை தடுக்கிறது. இதுக்கு இந்த சிஸ்டம் நான் என்ன சொன்னேன்னா, இது கடவுளால் உருவாக்கப்பட்டது சொன்னால் யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்கன்னு சொல்லி நிலைநிறுத்துவது. நான் இந்த டிபேட்டை ஓப்பன் பண்ணுறேன். சனாதனம் பற்றி சொன்னால் நீ ஒரு இந்து மத கோட்பாடுகளுக்கே எதிர்ப்பாக செயல்படுறீங்கன்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறது இருக்கு. அப்போ சனாதனம் என்ன சொல்லுது அப்படின்னா, இது நீதிமன்றங்கள் வளாகத்தில் விவாதிக்கப்பட்ட விஷயம்தான். நிலையாய் இருப்பது இது ஒரு வாழ்வியல். அப்புறம் நம்ம திருப்பி கேட்போம், என்ன வாழ்வியல், என்ன நெறி, என்ன கோட்பாடுகள்? பௌத்த நெறினா ஒரு நெறி இருக்கு, சமண நெறினா ஒரு சமண நெறி இருக்கு, சைவ சித்தாந்தங்களுக்கு ஒன்று இருக்கு, வைணவ சித்தாந்தங்கள் இருக்கு. ஸோ அப்போ ஒரு கோட்பாடுகள் பற்றி நீங்கள் சொல்லுங்கன்னு சொன்னால் இல்லை, நிலையா இருப்பது. அப்போ எது நிலையா இருப்பதுன்னா, படிநிலை ஜாதித்துவத்தை நிலையா இருப்பது தான் இது தர்மமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும் போது, நம்ம ஊர்ல மனு தர்மமும் சனாதன தர்மமும் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. வட இந்தியாவில் பகுஜன் சொல்ற மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் மக்களும் மனு தர்மமும் சனாதன தர்மமும் ஒன்றாக பார்க்கிறது. மேட்டில் இருக்கிற மேல் ஜாதியின மட்டும் சனாதனம் ஒரு மத கோட்பாடுகளை புண்படுத்துறது. இந்த நரேட்டிவை இப்ப நம்ம ஊர்ல எல்லா வெகுஜன மக்கள் மத்தியிலும் அதை நிலைநிறுத்திட்டாங்க. இந்த சண்டை, மனு தர்மத்துக்கு எதிர்ப்பான சண்டை, இந்த படிநிலை ஜாதித்துவத்துக்கு எதிர்ப்பான சண்டை தொடர்ச்சியா போயிட்டே இருக்கு. அது வெவ்வேறு வெளிப்பாடு இருக்கு. எனக்கு ஒரு அருமையான வாய்ப்பு இருந்தது. நான் 2024 25 ஜூன் சட்டமன்ற உறுப்பினராக ஆதி திராவிட நலத்துறை மானியத்தில் நான் எடுத்து பேசும்போது, ஒரு ஜாதி அமைப்பு அதிகார தூண்லையும், ஜாதி அமைப்பு கல்வி வளாகத்திலையும், ஜாதி அமைப்பு வாழ்வியலில் யதார்த்தமாக ஒரு பல்வழக்க பழக்கம் போல் ஒரு மக்களோட அந்த கண்டிஷன் ரிஃப்ளெக்ஸ் சொன்னல, அந்த கண்டிஷன் ரிஃப்ளெக்ஸ் போல் ஆட்டோமேட்டிக்கா ஜாதிய தத்துவத்தை நிலைநிறுத்தின படிவங்களை எதிர்த்து நம்ம போராட வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம்.
அந்த போராட்டங்கள் வடிவு முறைதான் முற்போக்கு இயக்கங்கள். அப்ப இந்த இந்திய துணைக்கண்டத்துல எது முற்போக்குனா, யார் யாரெல்லாம் இந்த ஜாதி படிநிலை ஜாதித்துவதற்கு எதிர்ப்பாக களமமைக்கிறார்களோ அவர்கள் தான் முற்போக்கு இயக்கங்கள். வேற யாருமே அந்த முற்போக்கு இயக்க கிளாசிபிகேஷன்ல வர மாட்டாங்க. சரி, இதனால என்ன பயன் அடைஞ்சிருக்கோம் யோசிக்கலாம். எங்கெங்கெல்லாம் இந்த ஜாதி படிநிலை தத்துவத்தை எதிர்த்தாக சமூக இயக்கங்களும் சமூக அரசியல் இயக்கங்களும் களமாடி இருக்கோ அந்த சமூகம் முன்னேறி இருக்கு. தமிழ்நாடு நம்ம இருக்கிற இங்க பல்வேறு சித்தாந்தங்கள், சித்தர் காலத்துல இருந்து தொடர்ந்து நீங்க ஒரு கொஞ்சம் ராமானுஜர் கூட நீங்க கொஞ்சம் பேசிக்கலாம், ராமலிங்க அடிகளார் வரைக்கும் பேசிக்கலாம், அயோத்திதாசர் பண்டிதர் வரைக்கும் பேசிக்கலாம், தந்தை பெரியாரோட கடப்பாறை பத்தி பேசலாம், சமூக அரசியல் இயக்கமாக இடஒதுக்கீடு கொள்கை நிலை நிறுத்தின திராவிட இயக்கங்களும் திராவிட அரசியல் கட்சிகளை பத்தி பேசிக்கலாம், ஜாதி ஒழிப்புக்காக தீண்டாமைக்காக இடதுசாரி இயக்க தோழர்களோட உழைப்பை பத்தி பேசிக்கலாம். இதுதான் முற்போக்கு. கேரளால நாராயணகுரு மூவ்மெண்ட் இருக்கலாம், கர்நாடகால லிங்காயத் பசவா மூவ்மெண்ட் எடுத்துக்கலாம், மராத்தி மண்ணில் மகாத்மா பூலே ஆனால் அம்பேத்கர் மூவ்மெண்ட் எடுத்துக்கலாம், உத்தரப்பிரதேஷ்ல கபீர் மூவ்மெண்ட் எடுத்துக்கலாம், பஞ்சாப்ல குருநானக்கோட மூவ்மெண்ட் எடுத்துக்கலாம். நீங்க எங்க வளர்ச்சி அடைந்தது முற்போக்குத்தனம்னா இந்த ஏந்த வளர்ச்சியில, சமூக ஏந்த வளர்ச்சியில அனைவருக்கும் தடையா இருக்கிறத தகற்று எறித அடிப்படையை நம்ம நிலைநிறுத்தது தான் முற்போக்கு. அப்ப இங்க சமூக இயக்கங்கள் சமூக அரசியல் இயக்கங்கள் மானுட பண்புக்காக கொண்டு போய் சேர்க்கறதுக்கு முற்போக்குன்னு அடையாளமே இந்த படிநிலை ஜாதிய தத்துவத்தை தகற்று எறிவது தான் இருக்கு. எல்லா நிலையிலும் இருக்கு. இப்ப அது வெவ்வேறு வேரியிங் லென்த் தான். இப்போ இந்த கிரிமினல் கோட்ல கிரீவியஸ் இன்ஜுரின்னு சொல்லும் போது போத் பிசிக்கல் அண்ட் மென்டல் சொல்லுவாங்கல்ல. இந்த ஜாதிய அடக்குமுறை என்பது ஒன்று பிசிக்கல் வயலன்ஸ், ஒரு கிராமத்தில் ஒரு இருக்கிற ஒரு படிநிலை பட்டியல சமூகத்தை சேர்ந்த இளைஞரோ ஒரு இடைநிலை சமூகத்தை சேர்ந்த ஒரு பையனோ பெண்ணோ திருமணம் பண்ணால் அந்த திருமணம் என் பண்பாட்டுக்கும் என் கலாச்சாரத்துக்கும் என் வாழ்வியலுக்கும் என் சமூகத்துக்கும் எதிரி அவன் சொல்லி பெற்றோரே அவங்க குழந்தைய கொலை பண்ணுற நிலை ஒரு ஃபார்மேட். அது ஒத்துக்கொள்ள முடியாத விஷயம். அதுக்காக இந்த டிபேட் சப்சிக்வெண்ட்டாக அந்த பர்டிகுலர் அடிப்படையில் சமூக நீதி அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் நம்ம சொல்லி கல்வி வளாகங்கள் அரசு வேலைகளில் ஒரு காமன் பிளாட்ஃபார்ம் கொடுக்குறோம். இடஒதுக்கீடு கொள்கையை கொடுத்து வாங்க அப்படின்னு என்ட்ரி பாயிண்ட் தான் அதுக்கே அவ்வளோ தகுதித்தோம். அந்த என்ட்ரி பாயிண்ட் மருத்துவத்துறையிலும் சரி, தொழில்நுட்பத்துறையிலும் சரி, பொறியாளர் துறையிலும் சரி, அரசியல் துறையிலும் சரி, அரசாங்க வேலைவாய்ப்பும் சரி, ஒரு என்ட்ரி பாயிண்ட் கொடுத்து ஒரு சமத்துவ நிலையை உண்டாக்குறோம். ஒரு மெடிக்கல் காலேஜ் போனீங்கன்னா ஒரு அனாட்டமி டிசெக்ஷன் டேபிளில் அங்கே அனைவரும் சமமாக அமர்ந்திருப்பாங்க. ஆனால் அதே அவங்க ஊருக்கு போகும்போது ஒரு பொண்ணு ஊருக்கு இப்படி போவோம், ஒரு தம்பி காலனிக்கு இப்படி போவார். ஆனால் மெடிக்கல் காலேஜ் வரும்போது ஒன்று தான் வரணும். அப்போ இடஒதுக்கீடு சமூக நீதி கொள்கை அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் ஒரு பொது பிளாட்ஃபார்மாக தமிழ்நாட்டில் கொடுத்துருக்கு. நீதி கட்சி காலத்துலேருந்து கொடுத்துட்டு இருக்கு. இந்நாள் வரைக்கும் இடஒதுக்கீடு நம்ம வாழ்வியலாக கன்சிடர் பண்ணியிருக்கோம். அதனால தான் ஜாதிய படுகொலை வட இந்தியாவில் மாட்டுக்கறி சாப்பிட்டதுக்காகவும் பொது இடத்துல புழங்கிறதுக்காகவும் தான் படுகொலை நடக்குது. இங்கே கொல்லப்புறத்தில் இருந்தவங்க நீங்கள் என் வீட்டுக்கு முன்னாடி டாக்டராவோ இன்ஜினியராக எங்கள் வீட்டு பெண்ணை நீ கேட்குறியா அப்படின்னு திருமண நிகழ்வு மன நிகழ்வு வரும்போது தான் இங்கே கொலை. இந்த டிஃப்ரென்ஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ரைட். இப்போ அதே கல்லூரி வளாகங்கள் போகிறாங்க. அங்கே ஒரு குழு பிஹேவியர் வெளியில் எக்ஸ்பிரஸாக பேச மாட்டாங்க. பார்க்குற பார்வையிலே தெரியும் எந்த பார்வையில் நம்மளை பார்க்குறாங்க, எப்படி நடத்துகிறாங்க, எப்படி அங்கே ஒரு பாகுபாடு இருக்குன்னு. ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் வந்த ஒரு இளைஞர், ஒரு தோழர், ஒரு மருத்துவத்துறையிலையோ ஒரு ஐஐடி கேம்பஸ்லையோ ஒரு ஐஏஎம் கேம்பஸ்லையோ இவங்க வருவாங்க. பார்க்கப்போ அந்த பேராசிரியர் நடத்துகிற விதத்திலே குத்தும். அது குத்தம், அந்த வலியை குத்தும். இவர் ஆதிக்க கத்தியை குத்தும் போது அந்த தாழ்வு மனப்பான்மையை இன்னும் நோண்டி நோண்டி அவனை அடி தளத்துக்கு தள்ளுற தன்மை இருக்கு. நான் ஒரு கமிட்டிக்கு ஒர்க் பண்ண தோழர், ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸில் 2004 to 2009 இவர் நம்ம ஹெல்த் மினிஸ்டர் அன்புமணி சார் இருந்தாங்க. அப்போ ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் மெடிக்கல் சயின்ஸில் மிக கொடூரமான ஜாதிய பாகுபாடுகள் இருக்குன்னு ஃபஸ்ட்டு டைம் ஒரு சயின்டிஃபிக் கமிட்டி ரிப்போர்ட் வந்தது. அது பேர் தோராட் கமிட்டி ரிப்போர்ட்.
அது வந்து டாக்டர் ஷாம் பிரசாத், அவர் இறந்துட்டார், கார்டியோதொராசிக் சர்ஜன். அவர் என்னோட நெருங்கிய நண்பர். அவர் தோராட் யூஜிசி சேர்மனாக இருந்தவர். இவங்க வந்து ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஒரு சின்ன சாம்பிள், ஒரு ஒரு உயர்கல்வி நிறுவனத்தில், நான் சொல்கிறது ரோஹித் வெம்பலா முன்னாடி, பாயல் தட்வி முன்னாடி சொல்கிறேன் நான். அப்போ அங்கே பண்ணும்போது சாப்பிட்ற மெஸ்ஸிலேருந்து பேஷண்ட் பார்க்கும்போது, ரவுண்ட்ஸ் போகும்போது, ஒரு பேஷண்ட்க்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது, சக ஊழியர்களுக்கு முன்னாடி எந்தெந்த இன்னல்கள் எந்தெந்த அவமானங்கள் பட்டு எனக்கு இந்த டிகிரி கோர்ஸே வேண்டான்னு சொல்லி பாதியில் நிறுத்தி கோர்ஸ்க்கு ஓடி போனவங்க 7000 பேர். இடஒதுக்கீடு சமூக நீதி போராட்டத்தில் உள்ள வந்து சண்டை போட்டு உள்ள என்ட்ரி பாயிண்ட் கொடுத்தா கூட இந்த ஜாதி அடக்குமுறை இது ஒரு ஸ்ட்ரீம், இது ஒரு எக்ஸ்ட்ரீம். இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஏராளம். எனக்கு இங்கே அமைதியாக இருக்கிற சாஃப்ட்வேர் அசோசியேஷன்ஸ்லையும் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்லையும் சைலண்ட்டாக இருக்கிற ஜாதிய பாகுபாடுகள் ஒரு ஆல் டுகெதர் டிஃப்ரெண்ட் டிஸ்கஷன். நான் கஷ்டப்பட்டு 3 வருஷம் வேலை செய்கிறேன், எனக்கு ஆன்சைட் விசிட் இல்லை. ஒரு 2 மாதம் முன்னாடி ஒரு பொண்ணு வரா, அவங்க ஒரு கிளானாக இருக்கனால அவங்க ஆன்சைட் விசிட் இருக்குது. இந்த நெரட்டிவ் வெளியே சொல்ல மாட்டாங்க, வேலை போயிடும். அப்போ அவங்க படுற இன்னல்கள் கஷ்டங்கள் இருக்க தான் செய்யுது. ப்ரிவிலேஜ் அட்வான்டேஜ். அப்போ ஏன் இது விட மாட்டேங்கிறாங்கன்னா, எலக்ட்ரல் பாலிட்டிக்ஸும் வருமே, தேர்தல் அரசியல் வருமே. என்ன தேர்தல் அரசியல்? எந்த வகையான விலையை கொடுக்காம இந்த ஜாதியில் நான் பிறந்தனால எனக்கு அது அட்வான்டேஜ் அப்படின்னு அந்த அட்வான்டேஜை விட்டு போகிறதுக்கான மனோபாவம் இல்லை. அதிகாரம் செலுத்துகிற கீழே அடிமையை போல இருக்காங்க. அந்த அதிகார போதை எனக்கு வந்து இன்கிரைண்டாக இருக்குது. என் பண்பாடு சொல்லுது, என் கலாச்சாரம் சொல்லுது. அதுக்கு மேலே அது என்னோட கிளான். என் கிளானுக்கு மட்டும் நான் உயர்த்துறதுக்காக வழிமுறைகள் பண்ணுவேன், மற்ற கிளானை அடிச்சுட்டு நொறுக்கிட்டு தான் நான் உயர்வேன் அப்படின்னு ஒரு மனோபாவம். அதான் அண்ணல் அம்பேத்கர் அழகாக சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, உலகம் முழுக்க முற்போக்குவாதிகள் த அப்பர் இலைட் வந்து அவங்களோட கண்ட்ரியில் இருக்க சோஷியல் டவுன் ட்ராடன் பீப்புளுக்காக ஒர்க் பண்ணாங்க. பிற நாடுகளில் ஒடுக்கப்பட்ட சமூகம், அடிப்பட்ட சமூகம், பொருளாதாரத்தை நலிந்த சமூகத்துக்கு அங்கே இருக்கிற முற்போக்காளர்கள் தான் புரட்சி பண்ணி உரிமைக்காக சண்டை போட்டாங்க. நம்ம ஊரில் அதே ரிவர்ஸ். தே ஆர் ப்ராஸ்டியூட்டிங் தர் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ். எதுக்காகனா, மனித அறிவை ஒடுக்குமுறை பண்ணுவதற்காக தன் அறிவை பயன்படுத்தின இலைட்டு தான் நம்ம ஊர். அதுதான் நம்ம ரிலேட்டிவ்ஸ்னு அண்ணல் அம்பேத்கர் சொன்னதான் நினைவு கொள்கிறேன். அப்போ இந்த நோய், இந்த கண்டிஷன் ரிஃப்ளெக்ஸ், நாய்க்கு வர வெறி, நாய்க்கு வர ஊறுதில் அந்த எச்சி, அது அடிப்படையில் ஒரு ஆல்கஹால் சாப்பிட்டு 2 நாள் போதையில் போயிட்டு விட்ராவல் எஃபெக்ட் இருக்கும், அது மாதிரி ஒரு விட்ரால் எஃபெக்ட், ஜாதி ஆதிக்கத்தை செலுத்தாமல் என்னால் இருக்க முடியல என்ற ஒரு மனபாவம், இந்த சைக்கிக் பொட்டென்ஷியல், இந்த சைக்கிக் டெண்டன்சி, இதை நீங்கள் சட்டங்கள் கொண்டு வரலாம், ஸ்ட்ராங்கான லெஜிஸ்லேஷன் கொண்டு வரலாம், எஸ். ஆனால் அது தீர்வாகுமா? வெறும் சட்டங்கள் மட்டும் இல்லை, இது ஒரு பெரும் மனமாற்றம் தேவை. அந்த மனமாற்றம் என்ன வியப்பன், யார்கிட்ட போய் பேசணும்னா, ஜாதி எங்கே இருக்கோ அவங்கக்கிட்ட தான் போய் பேசணும். நம்ம என்ன பண்ணுறோன்னா, சமூக செயற்பாட்டாளர்கள் நம்ம வந்து ஏற்கனவே முற்போக்குத்தனத்தோட ஏற்கனவே ஜாதி ஒழிப்பில் ஈடுபட்டவங்க கிட்ட, ஜாதியில் பாதிக்கப்பட்டவங்க கிட்ட போய் இந்த முற்போக்கு கருத்தில் பேசிகிட்டே இருக்கோம். நோ பாயிண்ட். ஜன் படக் தடோக் மண்டல் உங்களுக்கு தெரியும், அனிலேஷன் ஆஃப் கேஷ் பற்றி அண்ணல் அம்பேத்கர் எழுதுறாரு. ஜன்பத் தடோக் மண்டல் என்ன ஆர்கனைசேஷனா, அது பிற்படுத்தப்பட்டோரும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோரோட ஒருங்கிணைப்பு. அவங்க வந்து அந்த காலத்தில் அப்போ வந்து இணைந்த துணைக்கண்டமாக இருந்தபோது லாகூர் பேஸ்ட், தந்தை பெரியார் அதுக்கு முன்னாடி 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கு தலைமை தாங்கியிருக்கார். அந்த ஆர்கனைசேஷனுக்கு பிற்படுத்தப்பட்ட ஒரு சங்கத்துக்கு போயிட்டு ஆனால் அம்பேத்கரை தலைமை தாங்க கேட்கும் போது தான் அவர் எழுதின டாக்குமெண்ட் தான் அனிலேஷன் ஆஃப் கேஸ்ட். எழுதி கொடுத்துட்டாரு ஸ்பீச்சை, திருப்பி ரிட்டர் வருது, தயவுசெய்து கொஞ்சம் மாற்றுங்க, இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றாரு. நான் எதுக்குங்க மாற்றணும், நீங்கள் வேணால் பப்ளிஷ் பண்ணுங்கள், நான் தலைமை தாங்கலை, நான் பப்ளிஷ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி பப்ளிஷ் பண்ணி அது இங்கே தமிழ்நாட்டில் தமிழாக்கம் பண்ணவர் தந்தை பெரியார். ஆனால் அம்பேத்கர் அடுத்த 4 நன்றி தெரிவிச்சிருப்பார். அங்கே அவர் சொல்கிறது என்ன, எது இதெல்லாம் இந்த படிநிலை ஜாதித்துவத்துக்கு சாங்ஷன் கொடுக்குதோ, அது கலாச்சாரம் பண்பாடு பேரில் அதெல்லாம் கொளுத்தணும், அதெல்லாம் எரிக்கணும், அதை விடுபடாமல் நீங்கள் இந்த ஜாதி படிநிலை ஜாதியத்தை விடுபட முடியாது அப்படின்னு சொல்கிறார். யார்கிட்ட சொல்கிறாரு? ஜாதியை
பின்பற்றவர்கள்கிட்ட போய் சொல்றது. அதான் பிரிஸ்கிரிப்ஷன். தந்தை பெரியார் தமிழ்நாட்டில் என்ன பண்ணார்? எல்லா ஜாதி சங்கங்களுக்கும் போனார். இப்போ எங்க அரசியல் கட்சி நண்பர்கள் என்ன பண்றாங்க? ஜாதி சங்கம் போயிட்டு சுய ஜாதி பெருமையை பத்தி பேசுறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. தந்தை பெரியார் கற்றுக் கொடுத்த என்ன? ஜாதி சங்கங்களுக்கு போயிட்டு ஜாதி ஒழிப்பை பத்தி, ஜாதி எவ்வளவு பெரியான சமூக இழிவு, ஜாதியினால யாரும் உட்பட மாட்டீங்க, நீங்க ஜாதினால விழுந்து போறீங்க, ஜாதி பார்க்கறது அவமானம், இடைநிலை சமூகத்துக்கிட்ட போய் பெரியார் ஜாதி சங்கங்கள் போய் பிரச்சாரம் போய் பண்ணார். ஏன்பா எங்கேயோ ஒருத்தன் மேல இருக்கவன் போட்ட இந்த சதி திட்டத்துக்கு நீங்க அதை அவன் போட்ட எச்சியை முழுங்கி நீங்க வந்து ஜாதியை கடைப்பிடிக்கிறீங்க, இது நீ இல்லை, அது உங்க அடையாளம் இல்லைன்னு சொல்றாரு. அதே தான் சொல்றேன். அப்ப இங்க பிரிஸ்கிரிப்ஷன் யார்கிட்ட போனோம்? இங்க இருக்கிற ஜாதியை பின்பற்றவர்களுக்கு தான் இந்த பிரிஸ்கிரிப்ஷன். நம்ம அமெரிக்காவுக்கு போவோம், டாக்டராகவும் இன்ஜினியராகவும் அமெரிக்காவில் ஜாதி சங்கத்தில் பதிவு பண்ணுவோம். ஏன்னா என் பொண்ணு ஜாதியில் தான் இருக்கணும், என் ஜாதியில் கல்யாணம் பண்ண, என் பையன் ஜாதியில் கல்யாணம். ஆனால் தான் அசோசியேஷன் வருது. ஏன் வந்து எல்லா ஜாதி சங்கங்களும் ஒன்றா சேர்றாங்க? ஏன் வேலர் பண்ணுறாங்க? ஏன் வந்து பெருமைப்படுத்துகிறாங்க? அவங்க கிளான் பிஹேவியர், நான் சொன்னல அந்த உளவியலை வந்து பாதுகாக்கிறதுக்கான வெறித்தனம் தான். இன்னொன்று சொல்கிறேன், சரி அண்ணல் அம்பேத்கர் சொன்னார், தந்தை பெரியார் சொன்னாருன்னு அடையாளங்கள் தேவையில்லை. தோழர்களே, இப்போ திருப்பி என்னோட ட்ரைகோனுக்கு வருவோம். என்ன ட்ரைகோன்? ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன்? ஸ்பட் செல் பற்றி சொன்னேன். உறுப்பு மாற்று சிகிச்சை வரைக்கும் போகலாம், பிரச்சனை இல்லை. குளோனிங் வரைக்கும் போகலாம், பிரச்சனை இல்லை. உறுப்பு மாற்று சிகிச்சையில் உறுப்புகளை வந்து விலங்குகள் இல்லை, மனுஷன்கிட்டேருந்து ஒரு அணுக்களை எடுத்து அதை மல்டிப்ளை பண்ணி அவனுக்கு உறுப்பை போய் பொறுத்துற அளவுக்கு அறிவியல் கண்டுபிடிப்பு வந்துருச்சு. அப்போ அறிவியல் வேணும், ஆனால் அறிவியல் விழிப்புணர்வு வேண்டாம். என்ன சார் போஸ் நியாயம்? எனக்கு டெக்னாலஜி வேணும், டெக்னாலஜியில் லக்ஸரி வேணும், ஆனால் அந்த எசன்ஸ் ஆஃப் சயின்டிஃபிக் டெம்பர் எனக்கு வேண்டாம். எவ்வளோ பெரியான சுயநலத்தனம்! அப்போ உங்களுக்கு உயிருக்கும் மருத்துவத்துக்கும் அறிவியலுக்கும் வாழ்வியலுக்கும் லக்ஸரிக்கும் அறிவியல் வேணும், ஆனால் அறிவியல் மனப்பான்மை இருக்க வேண்டாம்னு நினைக்கிறீங்க நியாயமா? அப்போ அறிவியல் மனப்பான்மை என்ன? உயிர்களின் தோற்றமா என்ன? பிக் பேங்னா என்ன? பரிணாம வளர்ச்சி என்ன? கற்றுக் கொடுப்போம் தோழர். யார் கற்றுக் கொடுப்போம்னா சின்ன பசங்களுக்கு கற்றுக் கொடுப்போம். இந்த ஜென்சி இருக்காங்களே, ஜென்சி, அந்த ஜென்சிக்கு கற்றுக் கொடுப்போம். தம்பிகளா, ஃபிளிப் பண்ணாதீங்க. ஜாதி பெருமையை டெக்னாலஜியை பற்றி நீங்கள் வீடியோ போடாதீங்க. உங்களுக்கு ஒரு கடமை இருக்குது. நீங்கள் உண்மையான ஜென்சினா கேள்வி கேட்கறது இருக்குல்ல, மாற்றங்கள் எதிர்பார்க்குறீங்களே. சமூகத்தில் 2500 வருஷமாக 3000 வருஷமாக நம்ம மேலே திணிக்கப்பட்ட சடங்களை எதிர்த்து கேள்வி கேளுங்க. அறிவியலுக்கு ஒவ்வாத விஷயத்தை வந்து தூக்கி போடுங்க. அறிவியல் விழிப்புணர்வு அடைவீங்கன்னு அறிவியலை கருவியாக பயன்படுத்தி பேசலாம் தோழர். பேச வேண்டிய காலத்தில் இருக்கோம். முன்னெல்லாம் நம்ம பெற்றோர்களுக்கு, தாத்தா பாட்டிகளுக்கு, முற்போக்கு சக்திகள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஜாதிக்கு பின்புலம் மதம், மதத்துக்கு பின்புலம் கடவுள், அதனால தான் நாங்கள் இதெல்லாம் எதிர்க்கணும்னு சொல்லுவாங்களா? இந்த நெரட்டிவ் இப்போ என்ன? சயின்ஸ் வந்துருச்சு, ஸ்பட்செல் வந்துருச்சு, குளோனிங் வந்துருச்சு, லார்ஜ் ஹாட்ரன் கொலைடர் வந்துருச்சு, உயிரினங்கள் உருவாக்கம் வந்துருச்சு. இது பிரபஞ்சம் எப்படி உருவாக்குறதுன்ற சயின்ஸ் இருக்கு. அப்போ அந்த அப்ளிகேட்டரி பார்க்கும்போது இன்னும் என்னடா நீங்கள் வந்து மனிதனால் உருவாக்கப்பட்ட, செயற்கையாக உருவாக்கப்பட்ட, ஒருத்தன் அதிகாரத்தை கொடுக்கறதுக்காகவும் ஒருத்தன் மெரிக்கிறதுக்காக உருவாக்குற கான்செப்டை தூக்கி எறிங்க என்று ஜென்சியை பார்த்து கேட்போம். அப்போ உண்மையான ஜென்சி யார் அப்படின்னா அண்ணல் அம்பேத்கர் தான் உண்மையான ஜென்சி, தந்தை பெரியார் தான் உண்மையான ஜென்சி, கீழடி தமிழன் தான் உண்மையான ஜென்சி. கரெக்டா இல்லையா? அப்போ பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் இல்லை, இப்போ இருக்குது பிற்போக்கும் எல்லா உயிருக்கும். எல்லாம் பிற்போக்குத்தனமாக இருக்கான். மாடர்னிட்டிக்கு வரா, ஆனால் அவன் பிஹேவியர் பிற்போக்குத்தனமாக இருக்கு. கரெக்டா இல்லையா? அதான் மாடர்னிட்டியை வந்து நம்ம வந்து அழுத்தம் திருத்தமாக அவனை ரேட் பண்ணோம், அவனை நக்கல் பண்ணோம், நையாண்டி பண்ணோம், அவமானப்படுத்தணும். எப்படி என் ஜாதி பேர் போட்டால் அவன் தலைகுனிவு ஏற்படுறதுக்கான விஷன் பிரச்சாரம் நடந்ததோ, ஜாதியவாதியாக அவனை அடையாளப்படுத்தி நம்ம வந்து கொஸ்டின் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ அந்த மனநோய் விடுபடுறதுக்கு எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது. சமூக அரசியல் பொறுப்பு இருக்குது, சமூக பொறுப்பு இருக்குது. இட்ஸ் ஆர் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்போ ஒரு ஜாதிய படுகொலை நடக்கும் போது நமக்கு எல்லாரும் சமுதாயமாக தலைகுனிவு, அதை ஒழிக்கிறதுக்கான முற்படுறதுக்கு ஒன்றை சேருவோன்னா சேர்ந்து பயணிப்போம் தோழர்களே. நன்றி, வணக்கம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். இந்த மேடையை
இந்த தேசத்தினுடைய அவமானம் அப்படின்னு நான் நம்புகிறேன்.